அக்ரூரர் சிறந்த கிருஷ்ண பக்தர்களிலே ஒருவர். பிற்காலத்திலே இவர்தான் அந்தக கவியாகிய சூர்தாசராக பிறவி எடுத்தார். அந்தக கவி, கண் தெரியாத கவிஞர். ஸ்ரீ கிருஷ்ணரிடம், குறிப்பாக பால கிருஷ்ணரிடம் பெரும் பக்தி கொண்டவர். நிறைய பக்தி பாடல்களை புனைந்திருக்கின்றார். அக்ரூரரின் மறு அவதாரம்தான் அவர் என்று கூறப்படுகின்றது. அப்படிப்பட்ட சிறந்த கிருஷ்ண பக்தராகிய அக்ரூரரிடம்தான் கம்சன் உத்தரவு போட்டிருந்தான். பிருந்தாவனத்துக்கு சென்று கிருஷ்ணரையும் பலராமனையும் இங்கே கூட்டிக் கொண்டு வாருங்கள், இங்கே மதுரா நகரத்திலே அவர்கள் இருவரையும் கொன்று விடுகின்றேன் என்று கூறியிருந்தான். வேறு வழியில்லாமல் அந்த உத்தரவை ஏற்றார் அக்ரூரர். மதுரா நகரத்திலே இருந்து தன்னுடைய ரதத்திலே ஏறிக்கொண்டு பிருந்தாவன கோகுலத்துக்கு புறப்பட்டார். செல்கின்ற வழி முழுவதுமே அவர் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியே நினைத்து கொண்டிருந்தார். நான் என்ன பெரிய தவம் செய்தேனோ தெரியவில்லை, கிருஷ்ண பகவானை பார்க்கின்ற பாக்கியம் எனக்கு இப்பொழுது கிடைக்கப் போகின்றது. அவருடைய கிருஷ்ண பகவானுடைய தரிசனத்தினாலேயே என்னுடைய சம்சார பந்தம் எல்லாம் நீங்கிவிடும், பெரும் பேறு பெற்றவனாக ஆகிவிடுவேன். என்னுடைய சகல பாபங்களும் குற்றங்களும் நாசமாக போயின, அழிந்தே விட்டன. அதனால் கிருஷ்ண பகவானை தரிசிப்பதனால் என்னுடைய பிறவியே, இந்த மனித பிறவியே மிகவும் பயனுள்ளதாக ஆனது. பகவானுடைய திருவடிகள் லக்ஷ்மி தேவியினாலேயே பூஜிக்கப்பட்டவை. அப்படிப்பட்ட பேரழகு வாய்ந்த மிகவும் பாவனமான பரிசுத்தப்படுத்துகின்ற பகவானை நான் இன்று தரிசிக்கப் போகின்றேன். பகவானுடைய குணங்களையும் சரித்தங்களையும், அதாவது லீலைகளையும் அவதாரங்களையும் யார் புகழ்ந்து பாடுகின்றானோ, துதி செய்கின்றானோ, அவன் சிறந்த கதியை அடைகின்றான். மேலும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பக்தன் செய்கின்ற கீர்த்தனத்தினாலே எல்லா உலகங்களுமே பரிசுத்தம் அடைகின்றன. ஆனால் பகவானின் கீர்த்தியை பாடாத, பகவானை துதிக்காத எந்த வார்த்தைகளுமே ஒரு பயனும் இல்லாத வார்த்தைகள்தான். அப்படிப்பட்ட பகவான் இப்பொழுது யது வம்சத்திலே கிருஷ்ணராக அவதரித்து தன்னுடைய புகழை இந்த உலகத்திலே பரப்பிக்கொண்டு பரவச் செய்து கொண்டு பிருந்தாவன கோகுலத்திலே வசித்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்டவரை நான் தரிசிக்கப் போகின்றேன். ஆகவே இன்றைய தினம் எனக்கு நல்ல பொழுதாக விடிந்திருக்கின்றது, எனக்கு சுப தினமாக ஆகியிருக்கின்றது என்று ஸ்ரீ கிருஷ்ணரை தியானித்த வண்ணம், அவருடைய பெரும் கீர்த்தியை தியானித்த வண்ணம், அவரை தரிசிக்கின்ற பெரும் பாக்கியம் தனக்கு கிடைக்கப் போகின்றதே என்கின்ற மகிழ்ச்சியுடனும் அக்ரூரர் பிருந்தாவன கோகுலத்துக்கு சென்று கொண்டிருந்தார். மேலும் பகவான் அனைத்தையும் அறிபவர். அதனால் அவருடைய விரோதியாகிய சத்ருவாகிய கம்சனாலே நான் அனுப்பப்பட்டிருந்த போதிலும் என்னை அவர் எதிரியாக நினைக்க மாட்டார். என்னுடைய மனத்துக்குள்ளேயும் அவரே வசிக்கின்றார். எனவே கம்சனால் அனுப்பப்பட்டுத்தான் நான் வந்திருக்கின்றேனே தவிர என் மனத்திலே அவரிடத்திலே எனக்கு மிகுந்த பக்தி இருக்கின்றது என்பதை அவர் நன்கு அறிவார். அவர் என்னை பார்த்தவுடன் அக்ரூர என்று அன்போடு என்னை அழைப்பார். அதனால் நான் பிறவி பயனை அடைவேன். எவன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பக்தி கொள்ளவில்லையோ அவனுடைய பிறவியே ஒரு பயனற்ற பிறவியாகும் என்று எல்லாம் சிந்தித்து கொண்டு சென்று கொண்டிருந்தார். ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் இருந்த இடத்துக்கு சற்று தூரத்திலேயே அவர் அக்ரூரர் மண்ணிலே பகவானுடைய ஸ்ரீ கிருஷ்ணருடைய பாத சுவடுகளை கண்டார். ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருவடிகள் மண்ணிலே பதிந்திருந்தன. அவர் இங்குமங்கும் சென்றபொழுது அந்த அடிச்சுவடுகளை அவர் கண்டார். பேரானந்தத்தை அடைந்தார். தன்னுடைய ரதத்திலே இருந்து கீழே இறங்கி அந்த திருவடி சுவடுகளை நமஸ்கரித்தார். அந்த மண்ணிலே விழுந்து புரண்டார். அப்படிப்பட்ட பெரும் பக்தியோடு மீண்டும் ரதத்திலே ஏறிக்கொண்டு கோகுலம் சென்றார். மாலை வேளையிலே ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் இருக்கின்ற இடத்திற்கு சென்று அவர்களை தரிசித்தார், அவர்களை கண்டார். அவ்விருவரையும் பார்த்த உடனேயே அக்ரூரர் தன்னுடைய ரதத்திலே இருந்து கீழே இறங்கி அவர்களுடைய திருவடிகளிலே தண்டம் போல விழுந்தார். பகவானை தரிசித்ததனால் ஏற்பட்ட மிக்க மகிழ்ச்சியினாலே அவருடைய கண்கள் கண்ணீரை பெருக்கின, தொண்டை அடைத்தது, பேசக்கூட முடியவில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அக்ரூரரை தூக்கி தன்னோடு சேர்த்து கட்டி அணைத்து கொண்டார். ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் அதன் பிறகு அக்ரூரரை தங்கள் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார்கள். அக்ரூரருடைய பாதங்களை அலம்பி அவருக்கு ஆசனம் கொடுத்து முறைப்படி அவரை வரவேற்றார்கள். அதன் பிறகு அவருக்கு உணவு அளித்து விருந்தோம்பல் செய்தார்கள். அதன் பிறகு நந்தகோபர் அக்ரூரை பார்த்து கேட்டார், கம்சனிடத்திலே நீங்கள் வசிக்கின்றீர்கள். கம்சனோ மிக மிக கொடியவன். அப்படிப்பட்டவன் நமக்கு அரசனாக இருக்கின்றான். அவன் தன்னுடைய மனத்திலே சிறிதும் இரக்கம் இல்லாதவன். தன்னுடைய சகோதரியின் குழந்தைகளையே கொன்றவன்.
அவனுடைய ஆட்சியின் கீழே, கொடுங்கோல் ஆட்சியின் கீழே யாரும் சுகமாக இருக்க முடியாது. அதனால் உங்களை சௌக்கியமாக இருக்கின்றீர்களா என்று கூட கேட்க முடியவில்லை என்று கூறி அக்ரூரரை வணங்கினார். அதன் பிறகு ஸ்ரீ கிருஷ்ணரும் தன்னுடைய இரவு உணவை முடித்துக்கொண்டு அக்ரூரரை விசாரித்தார். நம்முடைய பந்துக்களிடத்திலே, உறவினர்கள் இடத்திலே கம்சன் எப்படி நடந்து கொள்கின்றான்? நம்முடைய உறவினர்கள் சௌக்கியமாக இருக்கின்றார்களா? கம்சனாகிய அந்த அரசன் நம்முடைய குலத்துக்கே ஒரு பெரிய வியாதி போன்றவன். அப்படிப்பட்டவனுடைய ராஜ்யத்திலே இருக்கும் பொழுது நம்முடைய பந்துக்களுக்கு சுகம் ஏது? எப்படி மகிழ்ச்சியோடு இருக்க முடியும்? அவனால் பூஜிக்க தகுதி உடையவர்களான என்னுடைய தாயாருக்கும் தகப்பனாருக்கும் மிகுந்த துன்பங்கள் நேர்ந்தன. என்னுடைய பெற்றோர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். பெரும் அளவிலே புத்திர சோகத்தை அனுபவித்தார்கள். ஆனாலும் உங்களை நான் இப்பொழுது தரிசித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் வந்த காரியத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு அக்ரூரரும் பதில் கூறினார். எல்லா யாதவர்களிடத்திலேயும் கம்சன் விரோத புத்தியை வைத்திருக்கின்றான் என்பதை எடுத்து கூறினார். எதற்காக தன்னை இங்கே இந்த பிருந்தாவன கோகுலத்துக்கு அனுப்பியிருக்கின்றானோ அதனையும் எடுத்து கூறினார். மேலும் நாரதர் மூலமாக கம்சன் கிருஷ்ணரும் பலராமரும் உண்மையில் வசுதேவருடைய புத்திரர்கள் என்பதை தெரிந்து கொண்டு விட்டான் என்பதையும் கூறினார். அதையெல்லாம் கேட்டுவிட்டு ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் புன்முறுவல் பூத்தார்கள், சிரித்தார்கள். நந்த கோபரை பார்த்து, நம்முடைய கோகுலத்திலே இருந்து பால், நெய், தயிர் முதலியவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் கம்சனிடம் கொடுப்பதற்காக சிறந்த காணிக்கைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் மதுரா நகரம் செல்வதற்காக வண்டிகளையும் தயார் செய்யுங்கள். நாளைக்கு நாம் மதுரா நகரத்துக்கு செல்வோம். கொண்டு செல்கின்ற காணிக்கைகளை எல்லாம் கம்சனிடத்திலே சமர்ப்பிப்போம். கம்ச மன்னன் நடத்துகின்ற தனுர் யாகத்தையும் பார்ப்போம் என்று தன்னுடைய அபிப்பிராயத்தை சொன்னார். இப்படி நாம் அனைவரும் மதுரா நகரம் செல்வோம் என்று அந்த பிருந்தாவன கோகுலத்திலே தண்டோரா போட்டு அறிவிக்க செய்தார். அதன் மூலம் மக்கள் எல்லோரும் நாளை அவர்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டார்கள். அந்த அறிவிப்பை கேட்டு அங்கே இருந்த மக்கள் எல்லோரும் பிரயாணத்துக்கு தயாரானார்கள். நாளைக்கு என்னவெல்லாம் எடுத்துக்கொள்ள போகின்றோமோ, என்னெல்லாம் எடுத்து செல்ல போகின்றோமோ அவை எல்லாவற்றையும் தயார் செய்தார்கள். ஆனால் கோபிகைகள் மிகுந்த துக்கத்தை அடைந்தார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் தங்களை விட்டு பிரிந்து செல்லப் போகின்றார், மதுரா நகரம் செல்லப் போகின்றார் என்பதை அறிந்து அவர்கள் மிகவும் துன்பத்தை, மன துன்பத்தை அனுபவித்தார்கள். அவர்கள் எல்லோருடைய முகங்களுமே வாடி வதங்கி போயின. ஸ்ரீ கிருஷ்ணர் தங்களை விட்டு பிரிந்து செல்கின்றார் என்பதை தாங்க முடியாமல் அவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி சேர்ந்து கொண்டார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரிடத்திலேயே மனத்தை செலுத்தினார்கள். தெய்வமே, உனக்கு யாரிடத்திலும் தயை இல்லை, இரக்கமே இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணரை எங்களிடம் அனுப்பி அதனால் அவரிடம் நாங்கள் பெரும் பக்தி கொள்ளுமாறு செய்து அவரை கண்டு அவருடன் பேசி உறவாடி பேரானந்தத்தை அடைய செய்து இப்பொழுது எங்களை கிருஷ்ணரிடத்திலே இருந்து பிரிக்கின்றாய். எனவே தெய்வமே, உனக்கு இரக்கமே இல்லை. அக்ரூரரே, நீங்கள் கொடியவர், மிக கொடுமையான இயல்பை கொண்டவர். உங்கள் பெயர் அக்ரூரர். அக்ரூரர் கொடுமை இல்லாதவர் என்று இருக்கின்றது. ஆனால் உண்மையிலே நீங்கள் மிக கொடியவர். ஸ்ரீ கிருஷ்ணரை எங்களிடம் இருந்து அபகரித்து மதுரா நகரத்துக்கு கொண்டு போகின்றீர்களே, அதனால் நீங்கள் கொடியவர். இனிமேல் மதுரா நகரம் சென்ற பிறகு ஸ்ரீ கிருஷ்ணர் எங்களை கவனிக்கப் போவதே இல்லை. எனவே இது எங்களுக்கு கெட்ட காலம். ஆனால் மதுரா நகரத்திலே வசிக்கின்ற பெண்களுக்கு இது ஒரு மிக நல்ல காலம். அவர்கள் பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசிக்கப் போகின்றார்கள். அந்த பட்டணத்து பெண்கள், நகரத்து பெண்கள் தேன் போல இனிமையாக குழைந்து குழைந்து பேசுவார்கள். அதிலே ஸ்ரீ கிருஷ்ணரும் மயங்கி கிடக்கப் போகின்றார். இனிமேல் அவர் நம்மை லட்சியமே செய்ய மாட்டார். இந்த இடத்துக்கு, பிருந்தாவன கோகுலத்துக்கு அவர் திரும்பவும் வரவும் மாட்டார் என்றெல்லாம் தங்களுக்குள்ளேயே பலவாறாக புலம்பி தீர்த்தார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரையே தங்களுடைய மனத்திலே தியானித்து கொண்டு கோவிந்த தாமோதர மாதவ என்று அழுது கொண்டிருந்தார்கள். மறுநாள் காலை சூரியனும் உதயமானார். அக்ரூரர் ரதத்திலே ஏறிக்கொண்டு அந்த ரதத்தை செலுத்தினார். நந்தகோபர் முதலிய கோபர்கள் குடங்களிலே நெய், பால் முதலியவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு அக்ரூரரை பின்தொடர்ந்து சென்றார்கள். அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணர் கோபிகைகளை பார்த்தார். ஒரு தூதன் மூலமாக நான் விரைவிலே திரும்பி வந்து விடுகின்றேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அனுப்பினார். முழு பொய்யை கூறினார். இனி தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய செயல்களும் வேறு விதமாக இருக்கப் போகின்றன என்பதை நன்கு தெரிந்து கொண்டு உண்மையில்லாத ஆறுதல் வார்த்தைகளை கூறி அனுப்பினார். அந்த வார்த்தைகளின் மூலம் கோபிகைகளை சமாதானப்படுத்தினார். கோபிகைகளும் வேறு வழியே இல்லாமல் தங்களை விட்டு
சென்று கொண்டிருந்த கிருஷ்ணருடைய ரதத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த ரதத்தின் மேலே இருந்த கொடி எதுவரை அவர்கள் கண்களுக்கு புலப்பட்டதோ அதுவரையிலே, அந்த நேரம் வரையிலே அவர்கள் அந்த ரதத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணர் சென்ற திசையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அன்றைய தினத்துக்கு பிறகு எல்லா நாட்களையுமே ஸ்ரீ கிருஷ்ணருடைய சரிதத்தை கானம் செய்து கொண்டே கழித்தார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கள் எல்லோரையும் விட்டு பிரிந்து செல்கின்றார் என்பதை சொல்லும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நமக்கே இப்படி இருக்கின்றதே, ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பெரும் பக்தி கொண்டிருந்த கோபிகைகளுக்கு எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் சுலபத்திலே யூகித்து அறிந்து கொள்ளலாம். இவ்வாறாக கிருஷ்ணரும் பலராமரும் அந்த பிருந்தாவன கோகுலத்தை விட்டு கிளம்பி சென்றார்கள். யமுனா நதியின் கரைக்கு சென்றார்கள். அந்த யமுனா நதி பாப்பங்களை போக்கடிக்கின்ற ஒரு புண்ணிய நதியாகும். அந்த நதியின் நீரிலே ஸ்ரீ கிருஷ்ணர் ஆச்சமனம் செய்தார். அக்ரூரரும் கிருஷ்ணரையும் பலராமரையும் அந்த ரதத்திலே இருக்க செய்துவிட்டு யமுனா நதியின் நீரிலே இறங்கி ஸ்நானம் செய்தார். அந்த நதியின் நீரிலே மூழ்கி வேத மந்திரங்களை ஜபித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த நீரிலே கிருஷ்ணரையும் பலராமரையும் தரிசித்தார். இவர்களை நாம் ரதத்தில் அல்லவா விட்டு வந்தோம், இங்கே ஜலத்திலே நீரிலே எப்படி வந்தார்கள் என்று ஆச்சரியப்பட்டு அந்த நீரிலே இருந்து மேலே கிளம்பி ரதத்தை பார்த்தார். அங்கே அவர்கள் இருவரும் கிருஷ்ணரும் பலராமரும் அமர்ந்திருந்தார்கள். இது என்ன மாயை என்று நினைத்து மீண்டும் நீரிலே மூழ்கினார். அங்கே பகவானையே, ஸ்ரீ மகாவிஷ்ணுவையே ஆதிசேஷ சகிதம் தரிசித்தார். ஆதிசேஷனையும் அவரது மடியிலே அமர்ந்திருந்த பகவானையும் தரிசித்தார். பகவானுடைய பேரழகை கண்டார். பகவானுடைய அழகிய திருமேனியை கண்டார். உயர்ந்த இரத்தனங்களை கொண்ட பகவானுடைய கிரீடத்தை கண்டார். பகவானுடைய தோள் வளைகள், அவர் அணிந்திருந்த மாலை மற்றும் குண்டலங்கள், இவை எல்லாவற்றையுமே பேரானந்தத்துடன் கண்டார். பகவான் தன்னுடைய கைகளிலே வைத்து கொண்டிருந்த தாமரை மலர், சங்கு, சக்கரம், கதை ஆகியவற்றையும் கண்டார். சனத்குமாரர்களும் பிரம்மாவும் ருத்ரரும் பாகவதர்களும் பகவானை சிறந்த வார்த்தைகளாலே துதித்து கொண்டிருப்பதை பார்த்தார். அதனால் அக்ரூரர் பெரும் மகிழ்ச்சியை அடைந்தார். மிகுந்த பக்தியோடு பகவானிடத்திலே மனத்தை செலுத்தினார். ஆனந்த கண்ணீரை பெருக்கினார். தன்னுடைய 2 கைகளையும் தன்னுடைய சிரசிலே வைத்துக்கொண்டு பகவானை இப்படி கைகூப்பி தொழுது பக்தியினாலே தழுதழுத்த குரலிலே பகவானை துதி செய்தார். ஸ்ரீ கிருஷ்ண எல்லாவற்றுக்குமே பஞ்சபூதங்கள்தான் காரணமாக இருக்கின்றன. அந்த பஞ்சபூதங்களுக்கும் தாங்களே காரணம். தங்களுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. தங்களுடைய தொப்புளிலே இருந்து தாமரை மலர் உண்டாயிற்று. அந்த தாமரை மலரிலே இருந்துதான் பிரம்மதேவர் தோன்றினார். அவர் எல்லா உலகங்களையும் படைத்தார். எனவே தாங்கள்தான் அனைவற்றிற்கும் ஆதி புருஷர். அப்படிப்பட்ட ஆதி புருஷராகிய தங்களுக்கு நமஸ்காரம். நிலம், நீர், அக்னி, வாயு, ஆகாசம், மனம், புத்தி, அகங்காரம், இந்திரியங்கள், அவற்றினாலே அனுபவிக்கப்படுகின்ற சப்தம் போன்ற விஷயங்கள், மாயை, தேவர்கள் போன்ற எல்லாமே தங்களுடைய அவயவங்களாக இருக்கின்றன. அதாவது தங்களுடைய உடலிலே இருந்து தோன்றியிருக்கின்றன. தங்களை எதனாலும் யாராலும் முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியாது. தங்களை உபாசிக்கின்ற அனைவரும் விதமாக வெவ்வேறு விதங்களிலே தங்களை வழிபடுகின்றார்கள். தங்களை நேரடியாக பூஜிக்காமல் வேறு எந்த தேவதையையாவது பூஜிப்பவர்கள் கூட இறுதி நிலையிலே தங்களையே பூஜிப்பவர்களாக ஆகின்றார்கள். மலைகளிலே இருந்து பெருகி வருகின்ற நதிகள் மழை நீரால் நிரம்புகின்றன, சமுத்திரத்தை அடைகின்றன. அதைப்போல எந்த வழியிலும் எந்த தேவதையையும் பூஜித்தாலும் அது தங்களையே பூஜித்ததாக ஆகின்றது. தாங்களே சகல சுரூபியாக இருக்கின்றீர்கள், எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கின்றீர்கள். ஆனாலும் தங்களுக்கு எந்த விதமான சம்சார பந்தமும் இல்லவே இல்லை. தாங்கள் விளையாட்டாக பல அவதாரங்களை செய்கின்றீர்கள். அவற்றாலே மக்கள் தங்களுடைய துக்கங்களையெல்லாம் போக்கிக் கொண்டு தங்களுடைய கீர்த்தியை கானம் செய்கின்றார்கள் என்று பகவானை துதித்தார் அக்ரூரர். அப்படிப்பட்ட தங்களுடைய பல விதமான அவதாரங்களுக்கும் நமஸ்காரம் என்றும் கூறினார். அக்ரூரர் மேலும் தொடர்ந்தார். நான் மாயையினாலே கட்டுப்பட்டு இருக்கின்றேன். உண்மை இல்லாதவற்றையெல்லாம் உண்மை என்று நினைத்து கொண்டு மோகித்து போய் கிடக்கின்றேன். அதனால் தங்களை தெரிந்து கொள்ள முடியாத நிலைமையிலே இருக்கின்றேன். என்னுடைய மனம் என்னுடைய இந்திரியங்களினாலே பலவிதமாக இழுக்கப்படுகின்றது. அதை தடுப்பதற்கு என்னால் முடியவில்லை. அப்படி தடுப்பதற்கு நான் சக்தி அற்றவனாக இருக்கின்றேன். எனவே அப்படிப்பட்ட நான் உங்களுடைய திருவடிகளையே சரணம் என்று அடைகின்றேன்.
தங்களுடைய அனுகிரகத்தினாலேயே கருணையினாலேயே தங்களுடைய திருவடிகள் எனக்கு கிடைத்திருக்கின்றன. பிரபுவே, தங்களை நமஸ்கரிக்கின்றேன். தங்களை சரணம் என்று அடைந்திருக்கின்ற என்னை காப்பாற்றுங்கள் என்று பலவாறாக துதி செய்து ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பிரார்த்தித்தார். பகவானுக்கும் பகவானே ஆகிய பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்.